ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா வேர்ல்ட் ஆஃப் ஆர்ச்சி டபுள் ஜிடிஸ் இந்த புக்கை தான் நம்ம வாசிக்க போகிறோம். இதில் நான் முதல் கதையை மட்டும்தான் இன்றைக்கி வாசிக்க போகிறேன். இன்றைக்கான வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் எடுத்தோடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் பின்னாடி இருந்து ஆர்ச்சி கேர்ள்ஸ் பின்னாடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு பிளெயின் பறந்து வருது. பார்த்தோன்னே என்னது இதுன்னு இந்த கேர்ள் கேட்குறா. சாரி ஒன்றும் பண்ணுறாங்க, இது டில்டனோட நியூ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பொம்மை பிளெயினா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அப்புறம் இது பொம்மை பிளெயின்லாம் இல்லை, இது டில்டனோட ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன பேசுகிறீங்க, இதில் என்ன இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி இருக்குன்னு இந்த கேர்ள் கேட்குறா. அதுக்கு டில்டன் இந்த ஏரியல் ப்ரோக்ராம் பாப்புலேஷனான வெரி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரோட்டோகால் கிரியேட்டிங் ஏ ஃபுல் சைஸ் ஆஃப் பிளேன். இது ரொம்ப பெரிய பிளேனு. இது நாங்கள் அந்த இடத்துல போய் ஃபோட்டோகிராஃபுக்கு வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வருவாங்க. இந்த டில்டன் சொல்கிறான், இந்த பிளேன் ரொம்ப சூப்பரான பிளேன், இது என்ன ரொம்ப கம்மியான காசுக்காக விற்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவன் சொல்கிறா. இதெல்லாம் உங்களை மாரி தான் சவுண்டு வரும், இது சவுண்டே வராது அந்த மாதிரி சொல்கிறாங்க. டில்டன் இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு இதில் ஆர்ச்சி சொல்கிறான். இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு இந்த கேர்ள் கேட்குறா. வாட் அபவுட் த ஆஃபீஸர் ஜஸ்ட் ஃப்ளைட் ஓவர் த ரிவர் டேல் கேர் ஆஃப் த ஜாயினர்ஸ். இது நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு மேலே ஓட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லும்போது, எங்களால் வர முடியாது, நாங்கள் வெளியே போனோம் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அம்மாவோட ப்ரோக்ராமுக்கு அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல மூமெண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க இந்த பிளெயின் விட்டு இருக்கும்போது அந்த வியூ தெரியுது அப்படின்னு டில்டன் சொல்கிறான். அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு மேலே எப்படியா இருக்குன்னு அவங்க முதல் தடவை பார்க்குறாங்க. இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு அப்படின்னு இவன் கேட்குறான். இல்லை இது பிளெயின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்கு, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. அவங்க இந்த பெரிய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அது ஒரு எஸ்டேட்டு, அதுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒரு லேடி பூவை பற்றி இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல இந்த பூவை ஒருத்தவங்க வாங்க வந்தாங்க. அவங்க இன்னும் இது வேகமாக வருது, இது இன்னும் பறவையா இல்லைனா இது பிளெயினா அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவங்க கத்திட்டாங்க, இது நம்மளை தாக்க வருது, இது நம்மளை அழிக்க போகுது, நம்ம பாட்டியை அழிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவ சொல்கிறா, இது கண்டுக்காத, இது அந்த 2 பசங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் கண்டுக்காமல் இருக்கா. அப்புறம் அந்த 2 லேடிஸ்கிட்ட ஸ்நாக்ஸ் கொடுக்குறா. அப்புறம் அந்த பிளேன் அப்படியே அவங்க மேலே கிராஸ் ஆகுது. அந்த சாப்பாடெல்லாம் கொட்டிடுது. எல்லோரும் டென்ட்டுக்குள்ளே போங்க, அப்போ தான் சேஃபாக இருப்பீங்கன்னு எல்லோரும் ஓடிடுறாங்க டென்ட்டுக்குள்ளே. அப்புறம் டென்ட்டே கிழிச்சிட்டு அந்த டென்ட்டுலாம் எல்லாருமே உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் கோவத்தில் அந்த பிளேனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க உள்ளேருந்து கேமராலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போயிருக்கு, எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு என்னடா இந்த வியூ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா நம்ம மேலே நம்ம 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேமா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடா இந்த பிளேன், இது நம்ம ஆட்சியோட கார் தானே அப்படின்னு சொல்லி அவங்க இந்த காரை பார்த்தோன்னே, எங்கள் அம்மாவோட பாட்டியை நீங்கள் தானே குழச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் 2 பேரும் பயந்து ஓடிட்டுருக்காங்க, ஹெல்ப்னு. நெக்ஸ்ட்டு கதை நம்ம வாசிக்கணும்னா நம்மளுக்கு 50 லைக் வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.